அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நவராத்திரி துர்காஷ்டமி. துர்காஷ்டமியில் என்ன செய்யலான்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ராகு கால நேரத்தில் துர்க்கையை தரிசித்து வழிபடுவது ரொம்ப விசேஷம். கோயிலுக்கு போக முடியாதவங்க துர்கா என்ற நாமத்தை பல முறை இருந்த இடத்துலேருந்து சொல்லிகிட்ருக்கலாம். துன்பங்கள் நீங்கி சுபிட்சம் பெருகும். நமக்கு தகாரம், உகாரம், ரேபம், ககாரம், அகாரம் ஆகிய 5 மகா அட்சரங்கள் அடங்கிய துர்கா என்ற சொல் உயர்ந்த மந்திரங்களாகிய உங்கள் வேண்டுதலை உடனே நிறைவேற்றும். இந்த அட்சரங்கள் முறையே சோம்பலை ஒழிக்கும், தரித்திரத்தை போக்கும், ரோகங்களை அழிக்கும், பாபங்களை போக்கும், சத்ரு பயத்தை விளக்கும். ஆக மகாதேவியான ஸ்ரீ துர்க்கையின் பெயரை உச்சரிக்கும் பக்தன் மேலே சொன்ன 5 வித தீமைகளிலிருந்து விடுபடுவான் என தேவி மகாத்மியம் சொல்லுது. இவை மட்டுமின்றி தீய சக்திகளால் உண்டான தொல்லைகள், சித்தப்பிரமை, சாபங்கள், தோஷங்கள் எல்லாம் விலகி நலம் பெறுவார்கள் என்று சொல்லுது. அதனால் நம்ம துர்காஷ்டமி என்ற தினத்தில் இந்த மாதிரி எளிய பூஜை செய்து கோயிலில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி, வீட்டில் எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றக்கூடாது. கோயிலில் துர்கா இருக்கிற இடத்துல எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றி வழிபடலாம். வீட்டிலனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இந்த மந்திரங்களை சொல்லி அம்பாள் வழிபட்டால் துர்காஷ்டமி தினத்தில் நம்ம கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் போயிடும். பெல்லி சுனி எல்லாமே ஆகலாம் இன்றைக்கி. ஆகையினால ஒவ்வொரு பெண்ணும் இன்றைக்கி துர்காஷ்டமியில் துர்க்கையை வழிபடுவது மிகவும் சிறப்பு. நன்றி, வணக்கம்.